ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சிமிர்னா ஜெபக்குழு ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். கர்த்தரின் சத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, இது தேர்வு காலம். எல்லா இடங்கள்லயும் தேர்வுகள் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா 10, 12ஆம் வகுப்புகள், மிக முக்கியமான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் இப்பதான் நடக்குது. இந்த தேர்வுகள் வைக்கப்படுற நோக்கம் என்ன? நமக்கு அந்த பாடம் தெரிந்திருக்கிறதா? நம்முடைய புரிதலை அளவிடக்கூடிய ஒரு கருவியாக இந்த தேர்வுகள் இருக்கிறத பார்க்கிறோம். சிலருக்கு பரீட்சைனாலே பயம். இன்னும் வயதானவர்களுக்கு கூட, எந்த வயதானவங்களா இருந்தாலும் சரி, தேர்வுனாலே ஒரு பயம்தான், ஒரு கலக்கம்தான். ஆனா இந்த 2 கொரிந்தியர் 13ல பவுல் அந்த கொரிந்த சபைக்கு ஒரு அழகான ஆலோசனையை சொல்றாரு. 2 கொரிந்தியர் 13:5, 6 நம்ம வாசிப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நமக்கு யாரோ தேவைன்னு இல்ல, நம்மை நாமே சோதித்து பார்க்க முடியும். நீங்க எதை டெஸ்ட் பண்ணணும் தெரியுமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா அப்படின்னு சோதிச்சு பாருங்க. உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்காருன்ட்டு? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். நான் டெஸ்டே எழுத மாட்டேன், நான் எக்ஸாம்க்கு போக மாட்டேன்னு சொன்னா என் மார்க் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு பாடம் எவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? அந்த கண்டென்ட்ல நான் நல்லா தேறி இருக்கேன்றது எப்படி தெரியும்? பரீட்சைக்கு நம்ம போகணும்ல. அதுதான் இங்க சொல்றார். விசுவாசம் தான் நமக்கு வைக்கப்படுகிற சில சோதனைகள்ல இந்த விசுவாசம் நமக்கு எப்படி இருக்குன்றத ஆராய்ந்து பார்க்க டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேலா இந்த இடத்துல இருக்கு. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா? நமக்கு நிறைய சோதனைகள் வருது. நம்ம விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிற, கொஞ்சம் அசைச்சு பார்க்கிற விஷயங்கள் நடக்குது. திடீர் குழப்பங்கள், பயங்கள், வியாதிகள், தோல்விகள், வறுமை, போராட்டங்கள், சில பிரச்சனைகள், புரியாத சில காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது நம்ம பதறி போறோம். நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் ஆட்டம் காணதா செய்யுது. ஒவ்வொரு சூழ்நிலைகள்லயும் நீங்க சோதிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கான்னு. இந்த தேர்வு தான் நமக்கு இன்னைக்கு தேவையா இருக்கு. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவையா இருக்கிற தேர்வு இதுதான். இன்னும் சில காரியங்களை சோதித்து பார்க்க சொல்லி வேதவசனம் சொல்லுது. அந்த வசனங்களை நம்ம பார்ப்போமா? கலாத்தியர் 6:4 இப்படி சொல்லுது. அவன் தன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன். நான் என்ன செஞ்சேன், நான் எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அப்பொழுது மற்றவர்களை பார்க்கும் போது அல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். பல நேரத்துல அடுத்தவர்களை ரொம்ப தெளிவா பார்த்து விமர்சனம் பண்ணக்கூடிய திறமை நமக்கு உண்டு. அவங்க இதுல தவறி இருக்காங்க, இது தவறு, இத அவங்க இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு நாளும் நம்ம அந்த டெஸ்டுக்கு உட்படுத்திக்கவே மாட்டோம். நம்மை ஆராய்ந்து பார்ப்பதே கிடையாது. வேதவசனம் தெளிவா சொல்லுது, அவன் தன் தன் கிரியையை சோதித்து அறிய கடவன். இந்த காரியத்துல நான் செய்தது சரியா, நான் இப்படி நடந்து கொண்டது சரியா, அது ஏற்புடையதா, அது ஆண்டவருக்கு பிரியமா என்று சொல்லி நம்மை நாமே சோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். புலம்பல் 3:40 சொல்கிறது, நம்முடைய வழிகளை சோதித்து அறிந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். இந்த லெந்து நாட்கள்ல இருக்கோம். நம்ம கர்த்தரிடத்தில் திரும்புதலை குறித்து தொடர்ச்சியா தியானிச்சுட்டு இருக்கோம். அதை திரும்புவதற்கு முதலாவது இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறது அவசியமா இருக்கு. வழிகளை ஆராய்ந்து பார்க்கிறது அவசியமா இருக்கு. நான் இதுவரை வந்த வழிகள் என்னுடைய நினைவுகளின் பொல்லாங்கிற்கு ஏற்றபடி மோசமானதா இருந்திருக்கு. அப்ப என் வழிகளை நான் டெஸ்ட் பண்ணணும். இது சரியா, இது தப்பான்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். இததான் புலம்பல்ல அந்த தீர்க்கதரிசி குறிப்பிடுவதை பார்க்கிறோம். சங்கீதம் 66:10 சொல்லுது, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் அப்படின்னு சொல்லி. வெள்ளிக்கு புடம் சோதனை, அது புடமிடப்படுகிறது. அப்ப வெள்ளியும் பொன்னும்
ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது இல்ல. அதோடைய பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப கடினம். கடுமையான அந்த நெருப்பின் வழியே அது வரணும். அதுல உள்ள இம்பியூரிட்டிஸ் எல்லாம், அதோட அழுக்குகள், கசடுகள் எல்லாம் வெளியே போகணும். அதன்படி இந்த சோதனை முறைகள் நம்மை இன்னும் மெருகேற்றுவதாக இருக்கிறது. பாதையின் வழியா போகணும். அப்ப வெள்ளியும் பொன்னும் மதிப்பு மிகுந்த ஒரு பொருளா இருக்கு. இது வெளியே வரணும் சுத்திகரிக்கப்பட்டுனா நிறைய அடிபட வேண்டியிருக்கு, நிறைய நெருப்பின் வழியே போக வேண்டியிருக்கு, கடின பாதைகள். இதுதான் நம்மை பரீட்சை பார்க்கிற விசுவாசம். 2 கொரிந்தியர் 13 அவர் அதான் கேட்கிறார், உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? சோதித்து பாருங்க. அனுதின வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளோட போராடும் போது உடனே நமக்குள்ள கேள்விகளும் முறுமுறுப்புகளும் பயமும் கலக்கமும் வருது. ஆண்டவரை மறந்து மனிதர்களை நாடி பொருட்களை நாடி நம்முடைய நம்பிக்கையை வேறு திசையிலே திருப்புகிறோம். இதெல்லாம் தான் நமக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட். இந்த பரீட்சை சரியா இருக்கா? உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா? புடமிடுதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நாம் தேர்வுக்குள்ளே போய் வெளியே வருவதை போல ஒரு சூழ்நிலை அமைகிறது நமக்கு. சகரியா 13:9 சொல்லுது, அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்வேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்வார்கள். வெள்ளியும் பொன்னும் தான் சுத்திகரிக்கப்படும் போது அமைதியா இருந்தா, தான் புடமிடப்படும் போது அமைதியா இருந்தா அந்த டெஸ்ட்ல ஜெயிச்சிரும். இப்படித்தான் என்னுடைய ஜனங்களை நான் சோதிப்பேன். முடிந்த பிறகு அவர்கள் எங்கள் தேவன் என்பார்கள், நான் என் ஜனம் என்று சொல்வேன் என்று தீர்க்கதரிசி மூலமாக தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இன்று உங்களுக்கு வைக்கப்படுகிற விசுவாச பரீட்சையிலே நீங்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பரீட்சைக்கு நிற்கக்கூடியவர்களாக இருக்க விரும்புறார். நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பரீட்சைகளும் வெள்ளிய உருக்குறது போல, பொண்ணை புடமிடுறது போல, நம்ம வாழ்க்கையில வர்ற எல்லா பரீட்சைகள்லயும் நாம திறம்பட நின்று ஜெயிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. முதல் தேர்வு என்ன? கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா, விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா என்கிற ஒரு தேர்வு. இந்த தேர்வுல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா மற்ற எல்லா தேர்வுகளும் நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற சோதனைகள் எல்லாம் தேர்வுகள் தான். இந்த பரீட்சைக்கு நிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பாஸ் பண்றதுக்கு தகுதியுடையவர்களா மாறணும். நீங்க பாஸ் ஆயிருவீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு அதற்கு உதவி செய்வார். God bless you.